ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எப்படி போறது அப்படின்னு நம்ம ஸ்கெட்ச்வேர்ல பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கெட்ச்வேர் ப்ரோ ஆப்ப வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எப்பயும் போல நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த புது ப்ராஜெக்ட் நம்ம உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் விசிட் பண்ணிக்கலாம். ஆர் பிளேலிஸ்ட்டோட டோட்டல் ஸ்கெட்ச்வேர் வீடியோஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஆப்போட நேம் கொடுக்குறேன். ஸோ இதில் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸில் பேக்கேஜ் நேம், ஸோ அந்த பேக்கேஜ் நேமில் ஸோ ப்ரோக்ராம் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் ஆப் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து புது ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஒரு லீனியர் வெர்டிக்கல் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மேலே இருக்கிற எனக்கு டூல் பார் வந்து வேணாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஸோ இங்கே மேலே இருக்கிற டூல் பார் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அதில் வியூ அப்படிங்கிற செக்ஷனில் இந்த மெயின் டாட் எக்ஸ்எம்எல்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் ஸ்டேட்டஸ் பாரும் டூல் பாரும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதில் டூல் பார்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ நான் ஒரு லீனியர் வெர்டிக்கல் உள்ளார ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலரில் நம்மளுக்கு பிடிச்ச கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் வியூவை வந்து உள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வியூவை செலக்ட் பண்ணி அந்த லீனியர் லேஅவுட்டை செலக்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை சென்டரில் கொண்டு வரேன். ஸோ கிராவிட்டி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஹரிசாண்டல், சென்டர் வெர்டிக்கல் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம அதை கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் வியூ சென்டரில் வந்துடும். இப்போ அந்த டெக்ஸ்ட் வியூவை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுங்கிற அட்ரிபியூட்டில் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம ஆப்போட நேமை கொடுத்துக்கிறோம். ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் டெக்ஸ்ட்டோட ஸ்டைலும் நான் போல்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நான் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி என்னோட மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப் ரன் ஆயிருச்சு. நம்மளுக்கு இன்ஸ்டால்னு கேட்குது. ஸோ நம்ம இன்ஸ்டால் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட மெயின் பேஜை வந்து பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டாக. ஸோ அந்த மெயின் பேஜை வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீன், அதாவது இந்த மெயின் பேஜுக்கு அடுத்த ஸ்க்ரீன் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த பேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே மெயின் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் ஸ்டேட்டஸ் பார் டூல் பார் தேவைப்படாததுனால நான் அதை எடுத்துட்டேன். ஸோ இதுலேயும் நான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது ஆடுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்க்ரீன் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த எம்டி ஸ்க்ரீனில் எப்பயும் போல் நம்ம லீனியர் வெர்டிக்கல் உள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம மேட்ச் பேரண்ட் கொடுத்துட்றோம். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஒரு லே அவுட் இருக்குது. ஸோ அதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ புதுசாக ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் அடுத்த ஸ்க்ரீனுங்கனால இதில் பேஜ் 2 அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் வியூ வைக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்க்ரீனில் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருந்து ரெண்டாவது ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆக போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கான்செப்ட் படி
ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேருந்து செகண்ட் ஸ்க்ரீனுக்கு போக போகுது. அப்போ நம்ம அட் ப்ரெசண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தான் நம்ம இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்கிறோம். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஈவெண்ட்டுங்கிற செக்ஷனில் ஆன் கிரியேட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஆன் கிரியேட் அப்படின்னா என்னன்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது, ஐ மீன் இந்த மெயின் டாட் எக்ஸ்எம்எல்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிசைனிங் பேஜ் ஓப்பன் ஆகும்போது ஆன் கிரியேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆன் கிரியேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் நான் பசில் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பசில் சிம்பிளில் காம்போனன்ட் அப்படிங்கிற செக்ஷனில் ஆட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஆட் காம்போனன்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இன்டென்ட் அப்படிங்கிற காம்போனண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேஜை ஆர் இன்னொரு ஸ்க்ரீனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் நேம் வந்து நம்ம எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் இன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஐஎன் இன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்டென்ட்டோட பிளாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த இன்டென்ட்டோட பிளாக்ஸில் செட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கும். அதை நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டார்ட் ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதையும் ட்ராக் பண்ணி நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணும்போது ஜஸ்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு மார்க் காமிக்கும். அந்த பிளாக் கலர் மார்க் வந்துச்சுன்னா விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக போய் அட்டாச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம நேம் கொடுத்த ஐஎன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்டென்ட்டுக்கு வந்து நம்ம ஐஎன் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருந்தோம், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஸோ இப்போ எந்த பேஜுக்கு போகணுமோ, இப்போ நம்ம கோடு கொடுத்துட்டு இருக்கிறது மெயின் பேஜில், அப்போ மெயின் பேஜில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போகணும். அப்போ நம்ம கான்டாக்ட்ஸுங்கிற இடத்துல நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்பை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு அப்டேட் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஆப் ரன் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டைரெக்டாக செகண்ட் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போதே செகண்ட் பேஜுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட்டில் ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது, அதாவது மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும்போதே செகண்ட் பேஜ் காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு டைரெக்டாக செகண்ட் பேஜ் காமிச்சிருச்சு. ஸோ இதில் நம்ம டைமர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து 3 செகண்ட்ஸ் கழித்து செகண்ட் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே பசில் சிம்பிள் இருக்கும். அந்த பசில் சிம்பிளில் காம்போனன்ட் அப்படிங்கிற செக்ஷனில் ஆட் காம்போனன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அது இன்டென்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே டைமர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்போனன்ட் இருக்கும். இந்த டைமருங்கிற காம்போனன்ட் இந்த ஆப்பில் எந்த ஆக்ஷன் நடந்தாலும் சரி, அதில் சில டிலேஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா டைமருங்கிற காம்போனன்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நான் TIME அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து டைமரோட காம்போனண்ட்டோட பிளாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற டைமர் ஆஃப்டர் மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிற பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்டென்ட் 2 கொடுத்துருந்தோம் இல்லையா, பழைய பிளாக், இந்த 2 பிளாக்கும் டைமருக்கு உள்ளார இருக்கணும். இப்போ நான் அந்த டைமரோட நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் அப்படிங்கிற இடத்துல 3000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 1 செகண்ட் ஈக்குவல் டு 1000 மில்லி செகண்ட்ஸ். அப்போ 3 செகண்ட்ஸ் எனக்கு டிலே இருக்கணும் அப்படின்னா நான் 3000 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆப் அப்டேட் கேட்குது. ஸோ நம்ம அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் காமிச்சிருக்கும். 3 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம அடுத்த ஸ்க்ரீன் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எப்படி போகிறதுங்கிற கோடை நம்ம பார்த்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.